أما بعد قال الله تبارك وتعالى إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا ومولانا محمد معدن الجود والكرم منبع العلم والحكم وآله وبارك وسلم صلاة وسلاما عليك يا رسول الله صلاة وسلاما عليك يا حبيب الله صلاة وسلاما عليك يا خير خلق الله صلاة وسلاما عليك يا رحمة للعالمين وعلى آلك وأصحابك يا شفيع المذنبين. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சென்ற வாரம் அல்லாஹ்வின் வலிமார்களை பற்றி பேசப்பட்டது. அல்லாஹ் ஜல்ல ஷான் வ தஆலா தனது நேசர்களான நெருக்கமுடையவர்கள், அல்லாஹ்வின் நெருக்கத்தை பெற்றவர்கள், அவர்களை பற்றி, அவர்களுடைய சிறப்பை பற்றி வான்மறையில் எச்சரிக்கை செய்து கூறியிருக்கின்றார். அலா அலா இன் அவுலியா அல்லாஹி லா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்சனூன். எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வின் வலிமார்கள் அவர்களுக்கு எந்த ஒரு பயமும் இல்லை, அவர்கள் துக்கப்படவும் மாட்டார்கள். இந்த எச்சரிக்கை பற்றி சென்ற வாரம் உங்கள் மத்தியில் எடுத்து கூறினேன். அல்லாஹ்வுடைய வலிமார்களுடைய விஷயத்தில் ஏராளமான நபிமொழிகளும் வான்மறையின் வசனங்களும் நமக்கு எச்சரித்து கொண்டிருக்கின்றன. அல்லாஹ்வுடைய வலிமார்களை பற்றி அவர்களை நீங்கள் புறக்கணித்தாலோ, பழிப்புரைத்தாலோ, அவர்களை பற்றி இகழ்ந்தாலோ அதனால் அவர்களுக்கு எந்த பயமும் இருக்காது, அதனால் அவர்கள் எந்த ஒரு துக்கமும் அவர்களுக்கு இருக்காது. ஆக இந்த அவுலியாக்கள் எனப்படுபவர்கள் யார்? அவுலியா என்ற வார்த்தை இருக்கின்றதே, வலி என்ற பதத்தின் பன்மை சொல்லாகும். வலி என்று சொன்னால் வலிக்கு ஒரு பொருள் நெருக்கமுடையவர். வலி என்றால் நேசர், வலி என்றால் உதவியாளர். இந்த மூன்று பொருள்களும் பிரபலியம் வாய்ந்தது. ஆக அல்லாஹ்வுடைய வலிமார்கள் அவுலியாக்கள் என்று சொன்னால் அல்லாஹ்வின் உதவியாளர்கள். அல்லாஹ்வின் வலிமார்கள் எனப்படுபவர்கள் அல்லாஹ்வின் நெருக்கத்தர்கள். அல்லாஹ்வின் வலிமார்கள் எனப்படுபவர்கள் அல்லாஹ்வின் நேசத்தை பெற்றவர்கள். ஆக அல்லாஹ்வின் நேசம் நமக்கு வேண்டுமானால் நாம் அல்லாஹ்வின் வலிமார்களை நேசிக்க வேண்டும். அல்லாஹ்வின் நெருக்கத்தை நாம் பெற விரும்பினால் அல்லாஹ்வின் நேசர்களுடைய நெருக்கத்தை நாம் பெற வேண்டும். அல்லாஹ்வின் உதவியை நாம் பெற வேண்டுமானால் அல்லாஹ்வின் நேசர்களான அவுலியாக்களின் உதவியை கொண்டு நாம் பெற முடியும். ஆக அல்லாஹ்வின் நேசர்கள், அல்லாஹ்வின் நெருக்கமுடையவர்கள், அல்லாஹ்வின் உதவியாளர்கள், அவர்களுக்கு எந்த பயமும் இருக்காது, அவர்கள் துக்கப்படவும் மாட்டார்கள். இந்த அவுலியாக்கள் நெருக்கமுடையவர், அல்லாஹ்வின் நேசர்கள், அல்லாஹ்வின் நெருக்கத்தை பெற்றவர்கள், அல்லாஹ்வின் உதவியாளர்கள் யாராக இருக்க முடியும்? யூதர்கள் அல்லாஹ்வின் அவுலியாக்கள் ஆக்க முடியும் கிடையாது. நசாராக்கள் அல்லாஹ்வின் வலிமார்கள் ஆக முடியாது. வழிகேடர்கள் அல்லாஹ்வின் வலிமார்களாக ஆக முடியாது. பொய்யர்கள், பித்தலாட்டம் புரிபவர்கள் அல்லாஹ்வின் நேசர்களாக ஆக முடியாது. அல்லாஹ்வின் வலிமார்கள் யார் என்று சொன்னால் அதற்கு அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலாவே அதற்கு தொடர்ச்சியாக கூறுகின்றான். அலா இன் அவுலியா அல்லாஹி லா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்சனூன். அவர்கள் யார் என்று சொன்னால் அல்லதீன ஆமனு வகானு யத்தகூன்.
அவர்கள் விசுவாசம் கொண்டவர்கள், அவர்கள் விசுவாசம் கொண்டு தக்வா உடையவர்களாக பயபக்தி உடையவர்கள் என்பதாக கூறுகிறார். ஆக அல்லாஹ்வின் வலிமார்கள் பயபக்தியை கொண்டுதான் அவர்கள் பயபக்தி உடையவர்களாக இருப்பார்கள். முதலாவதாக ஈமான்தாரிகளாக இருப்பார்கள். எந்த ஒரு காபிரும் அல்லாஹ்வின் நேசராக முடியாது, அவுலியாக்கள் ஆக முடியாது. எந்த ஒரு வழிகேடர்களும் அல்லாஹ்வின் நேசராகவோ நெருக்கத்தை பெறவோ முடியாது. அல்லாஹ்வின் வழிமார்கள் என்று சொன்னால் ஈமான் கொண்டவர்கள். ஈமான் இருந்தால்தான் அல்லாஹ்வின் வழி ஆக முடியும், அல்லாஹ்வின் நேசராக ஆக முடியும். அந்த ஈமான் மட்டும் போதாது, தக்வாவும் வேணும். அல்லதீன ஆமனு வகானு யத்தகூன், எவர்கள் ஈமான் கொண்டார்களோ அதற்கு பின்பு பயபக்தி உடையவர்களாக இருக்கின்றார்களோ அவர்கள்தான் அல்லாஹ்வின் நேசர்கள், அல்லாஹ்வின் நெருக்கத்தை பெற்றவர்கள், அல்லாஹ்வின் உதவியாளர்கள். ஆக ஈமான் என்று சொன்னால் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலையும் இணைப்பது ஈமான் ஆகும். எந்த ஒரு தௌஹீத்வாதியும் அல்லாஹ்வின் வழியாக முடியாது. ஆக யார் தௌஹீதை ஒப்புக்கொண்டார்களோ அவர்களும் தக்வா உடையவர்கள் என்று சொல்லப்படவில்லை, ஈமான் உள்ளவர். ஈமான் என்று சொன்னால் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலை ஒன்று சேர்ப்பது. கலிமாவை நாம் என்ன சொல்கின்றோம்? சொல் என்று சொல்கின்றோம். சொல் என்று சொன்னால் ஒரு வார்த்தைக்கு சொல்லப்படும் வார்த்தை சொல். ஆக லா இலாஹா இல்லல்லாஹ் என்பது ஒரு வாக்கியம். வாக்கியத்திற்கு அரபி மொழியில் கலாம் என்று சொல்வார்கள். ஆக லா இலாஹா இல்லல்லாஹ் என்பது சொல் கிடையாது, ஒரு வாக்கியம். முஹம்மது ரசூலுல்லாஹ் என்பது அடுத்த வாக்கியம். இந்த இரு வாக்கியங்களை ஒன்று சேர்த்து அதற்கு பெயர் என்ன? கலிமா, ஒரு சொல்லாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. ஆக இந்த லா இலாஹா இல்லல்லாஹு என்ற ஒரு வார்த்தையும் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற வார்த்தையும், இந்த இரண்டு வார்த்தைகள் சென்டென்ஸும் வாக்கியங்களும் ஒன்று சேர்க்கப்பட்டு இந்த லா இலாஹா இல்லல்லாஹு முஹம்மது ரசூலுல்லாஹ் என்பது ஒரு கலிமா, ஒரு சொல் என்பதாக நாம் கூறுகின்றோம். கலிமா அதுக்கு அர்த்தம் என்ன? லா இலாஹா இல்லல்லாஹ் தனியாகவோ முஹம்மது ரசூலுல்லாஹ் தனியாகவோ செல்லுபடியா? லா இலாஹா இல்லல்லாஹு முஹம்மது ரசூலுல்லாஹ். ஆக கலிமாவிலும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா தனது ஹபீபான அன்னலம் பெருமானார் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒன்று சேர்த்திருக்கின்றார். அதைத்தான் நம்ம கலிமா என்று சொல்றோம். இன்னைக்கு பிரித்து பேசுறாங்க. பிரித்து பேசுகின்றவர்களை பற்றி வான்மறையில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா கூறுகின்றார், இன்னல்லதீன யுஃபர்ரிகூன பைனல்லாஹி வ ரசூலிஹி, நிச்சயமாக எவர்கள் அல்லாஹ்வையும் அவருடைய தூதர்களையும் பிரித்து காட்டுகின்றார்களோ, யுஃபர்ரிகூன பைனல்லாஹி வ ரசூலிஹி வ யகூலூன நுஅ்மினு பிபாதின் வ நக்ஃபுரு பிபாத், சிலவற்றை மீது ஈமான் கொண்டோம் என்று எழுகின்றனர், சிலவற்றை நிராகரித்து விடுகின்றனர். இது எல்லாம் சரியில்லை, இது சஹி அல்ல, இது ஸயீஃபு என்று சில விஷயங்களை நிராகரிப்பதும், அவர்களுக்கு உடந்தையாக இருக்கின்றதை ஏற்பதும் அவருடைய ஈமான். ஆக அவர்கள் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய ரசூலையும் ரசூல்மாரையும் பிரித்து பேசுகின்றனர். இன்னல்லதீன யுஃபர்ரிகூன பைனல்லாஹி வ ரசூலிஹி, எவர்கள் அல்லாஹ்வையும் ரசூல்மார்களையும் பிரித்து காட்டுகின்றார்களோ, பிரித்து பேசுகின்றார்களோ, வயகூலூன நுஅ்மினு பிபாதின் வ நக்ஃபுரு பிபாத், சிலவற்றை ஈமான் கொண்டோம் என்றும் சிலவற்றை நிராகரித்தோம் என்றும் கூறுகின்றனர். அவர்கள் யார் தெரியுமா? உலாயிக ஹுமுல் காஃபிரூன ஹக்கா, அவங்க தான் பக்கா காஃபிர்கள். ஆக அல்லாஹ்வையும் ரசூல்மார்களையும் பிரித்து காட்டுவது ஈமான் அல்ல, அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலையும் இணைப்பது தான் ஈமானாகும். அதுதான் கலிமா வலியுறுத்துகின்றது, லா இலாஹா இல்லல்லாஹு முஹம்மது ரசூலுல்லாஹ். ஆக அல்லாஹ்வையும் ரசூல்மார்களையும் பிரித்து காட்டுகின்றவர்கள் இறை நேசர்களாக ஆக முடியாது. ஏனென்று சொன்னால் இறை நேசர்களை பற்றி அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா கூறுகின்றான். அவர்கள் யார்? அல்லதீன ஆமனு வகானு யத்தகூன், ஈமான் கொண்டார்களோ
தக்வா உடையவர்கள் ஆனார்களோ, பயபக்தி உடையவர்களாக இருக்கின்றார்களோ அவர்கள்தான் அல்லாஹ்வின் வலிமார்கள். ஆக ஈமான் கொண்டவர்கள் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூல்மார்களையும் பிரிக்க மாட்டார்கள், சேர்ப்பார்கள். ஆக சேர்ப்பது யார் பிரித்து பேசுகின்றாரோ, அல்லாஹ்வுடைய ரசூலையும் ஏற்றுக்கொள்வது என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய எல்லா சிஃபாத்துக்களையும் நம்ம ஈமானே முஜ்மல் படிக்கிறோம்ல, ஆமன்து பில்லாஹி கமா ஹுவ பி அஸ்மாய், நான் ஈமான் கொண்டேன் அல்லாஹ்வின் மீது எவ்வாறு அவன் தன்னுடைய சிஃபாத்துக்களோடு இலட்சணங்களோடு இருக்கின்றானோ அவ்வாறு. கமா ஹுவ பி அஸ்மாயி வசிஃபாத்தி, அவனுடைய நாமத்தை கொண்டும் அவருடைய இலட்சணங்களை கொண்டும். ஆமன்து பில்லாஹி கமா ஹுவ பி அஸ்மாயி வசிஃபாத்திஹி வகபில்து ஜமீ அஹ்காமி, அவனுடைய எல்லா கட்டளைகளையும் ஏற்றுக்கொண்டவனாக. அதை ஏற்றுக்கொள்வது, ஒரு கட்டளை நினைத்தாலோ நிராகரித்தாலோ அவன் மூமின் அல்ல. ஆக அல்லாஹ் எவ்வாறு இருக்கின்றானோ அவ்வாறு அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்வது. அல்லாஹ்வுடைய பெயரை மட்டும் நம்ம விசுவாசித்தோம் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய விசுவாசம் அல்ல. அல்லாஹ் எவ்வாறு இருக்கின்றானோ ஹுவ ஸாத்துல் வாஜிபுல் வுஜூதில் முஸ்தஜ்மிஉ லிஜமீஇ சிஃபாத்தில் கமால், இல்ல அது அல்லாஹ்வுடைய தஆருஃப். அவன் வாஜிபானவன், என்றென்றும் உள்ளவன், அனைத்து சிஃபாத்துக்களான பரிபூரணமான சிஃபாத்துக்களோடு ஒருங்கிணைக்கின்ற ஒரு ஸாத்துக்கு பெயர் அல்லாஹ். ஆக ஒரு சிஃபாத்து, ஒரு இலட்சணத்தை கூட நிராகரித்தானோ அவன் அல்லாஹ்வின் மீது ஈமான் கொண்டவன் அல்ல. அல்லாஹ் பொய் சொல்வது சாத்தியமாகும் என்று சொல்பவன் அவன் மூமின் அல்ல. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா திட்டம் தீட்டுகின்றான் என்று சொல்கின்றவன் மூமின் அல்ல. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சூழ்ச்சி செய்கின்றான் என்று சொல்பவன் மூமின் அல்ல. ஏன் என்று சொன்னால் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா பரிசுத்தமானவன். அனைத்து கெடுதிகளை விட்டும் அனைத்து கேடுகளை விட்டும் கெட்ட தன்மைகளை விட்டும் அவன் பரிசுத்தமானவன். அதனை சுப்ஹானல்லாஹ் என்று ஓதுகின்றோம். சுப்ஹானல்லாஹ் என்று சொன்னால் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா பரிசுத்தமானவன். நாம் ஏற்றுக்கொண்ட இறைவன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா பரிசுத்தமானவன். அதற்காக அல்லாஹ்வை பரிசுத்தமானவனாக ஏற்றுக்கொள்கின்றவன் தான் பரிசுத்தமான மூமின். அல்லாஹ்வை பொய் சொல்வது சாத்தியம் என்று சொல்றவன் அவன் உண்மையை சொல்வானா? அல்லாஹ்வே பொய் சொல்வது சாத்தியம் என்று சொல்பவன் எவ்வாறு அவன் உண்மையாளனாக இருக்க முடியும்? ஆக ஈமான் கொண்டவர்கள் என்று சொன்னால் அல்லாஹ் அதே போன்று ரசூலையும் அவங்களுடைய சிஃபாத்துக்களை கொண்டு ஏற்றுக்கொள்வது தான் ஈமான். முஹம்மது ரசூலுல்லா என்று சொன்னால் அதற்கு அர்த்தம் என்ன சொன்னால் அல்லாஹ்வால் அனுப்பப்பட்டவர்கள் முன்னாடி இருந்திருக்க வேண்டும், அப்பதானே அனுப்பப்படுவாங்க. முஹம்மது ரசூலுல்லா என்று சொன்னால் அல்லாஹ்வின் அனுப்பப்பட்டவர்கள். அவர்கள் எப்போது இருந்தார்கள்? ஹஜ்ரத் ஜாபீர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கேட்கின்றார்கள், யா ரசூலல்லாஹ், நீங்கள் எப்போதிலிருந்து நபியாக இருந்தீர்கள் என்று கேட்கின்றார்கள். ஆக இந்த கேள்வியை நமக்கு என்ன சுட்டி காட்டுகின்றது சொன்னால் ஹஜ்ரத் ஜாபீர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய கொள்கை எவ்வாறு இருந்துச்சு சொன்னால் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தக்லீக் படைப்பு ஏற்கனவே இருந்திருக்கின்றது என்பது அவங்களுக்கு தான் தெரியும்ல. ஹஜ்ரத் ஆமினா அவங்களுடைய வயிற்றிலிருந்து பிறந்தாங்கன்னு, அவங்க எத்தனாவது கிபில பிறந்தாங்கன்னு தெரியும்ல. அப்ப அவங்க என்ன கேட்கிறாங்க, தாங்கள் எப்போதிலிருந்து நபியாக இருக்கின்றீர்கள் என்று கேட்கும் பொழுது அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், குந்து நபியம் வ ஆதபு பைன தீனி வல் மா, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மண்ணிற்கும் தண்ணீருக்கும் இடையே இருக்கும் போதே நான் நபியாக இருந்தேன் என்பதாகும். ஆக நபியாக இருந்தவர்கள் அல்லாஹ்வால் அனுப்பப்பட்டவர், அதுதான் முஹம்மது ரசூலுல்லாஹ். ஆக ரசூல் என்பவர் சாதாரணமாக நாம் ஏற்றுக்கொள்வோம். இன்னைக்கு ஒரு அமெரிக்காவுக்கு ஒரு தூதர் இங்கிருந்து அனுப்பப்படுறார். அந்த அமெரிக்காவில் ஒரு இந்தியாவிலிருந்து ஒரு தூதர் அனுப்பப்படும் பொழுது அந்த தூதர் எவ்வாறு இருக்க வேண்டும், எவ்வாறு செலக்ஷன் இருக்க வேண்டும் என்று சொன்னால், இந்த தூதரை இந்த இந்தியாவுடைய தூதரை அமெரிக்காக்காரை மதிச்சா அந்த மரியாதை இந்த தேசத்திற்கு இந்தியாவுக்கு சேரும். அந்த தூதரை அவகண்ணியப்படுத்துவானால்
அந்த அவகண்ணியம் யாருக்கு சேரும்? இந்தியாவுக்கு சேரும். ஆக அந்த தூதர் இங்க உள்ள தூதர் எல்லா அதிகாரத்தையும் பெற்று செல்கின்றார். அங்க போய் பேச்சுவார்த்தை நடக்கும் பொழுது ஒவ்வொரு விஷயத்த பிரைம் மினிஸ்டர் பிரசிடென்ட் கிட்ட கேட்டு சொல்றது இல்லை. அவங்களுக்கு அந்த அதிகாரம் வழங்கப்படுகின்றது. ஆக ஒரு தூதர் என்று சொன்னால் அவர் அதிகாரத்தை பெற்று செல்கின்றார். அவர் அதிகாரம் உடையவராக செல்கின்றார். ஆக அவரை ஒருவர் நேசித்தால் அவன் இந்தியாவை நேசித்தான். அவரை ஒருவர் மதித்தால் அவன் இந்தியாவை மதித்தான். அவரை ஒருவர் ஏளனமாக பேசினால் அது இந்தியாவை, அந்த ஏளனம் இந்தியாவுக்கு சேரும். அவர் ஒரு முட்டாளாக இருந்தால் அந்த முட்டாள்தனம் எங்க சேரும்? என்ன அவன் சொல்லுவான்? இவ்வளவு பெரிய முட்டாளை போய் இந்த இந்தியாக்காரங்க தூதராக அனுப்பியிருக்காக என்று. ஆக இகழ்வு என்று சொன்னால் எங்கே போய் சேரும்? இந்தியாவுக்கு சேரும். அல்லாவின் தூதரான அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் பரிசுத்தமானவன் என்பதனால் அல்லாவின் ஹபீபான அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் பரிசுத்தமாக அனுப்பி வைத்திருக்கின்றார். அவர்களை இந்த மனிதன் அவர்களை நேசித்தால் இந்த நேசம் அல்லாஹ்வுக்கு போய் சேரும். அவர்களை ஒரு இகழ்ந்தார் என்று சொன்னால் அந்த இகழ்வு அல்லாஹ்வுக்கு போய் சேரும். ஆக அவர் அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மின் மத்தியில் தூதராக வந்திருக்கும் பொழுது அவர்களும் அதிகாரத்தையும் ஆற்றலையும் பெற்று வந்திருக்கின்றார்கள். அந்த அதிகாரத்தையும் ஆற்றலையும் நாம் மறுப்போமேயானால் அல்லாஹ்வின் அதிகாரத்தையும் ஆற்றலையும் அவன் அவர்களுக்கு வழங்கி இருப்பதை நாம் நிராகரிக்கின்றதை போன்று ஆகிவிடும். ஆக அந்த தூதரிடத்தில் ஏதாவது நாம் ஒரு விஷயத்தை தேடினோம் என்று சொன்னால், ஒரு குறைபாடுகள் நாம் தேடினோம் என்று சொன்னால் அந்த குறைபாடுகள் எங்கு போய் சேரும்? அல்லாஹ்வுக்கு போய் சேரும். ஆக ரசூலை குறை கூறுவது என்று சொன்னால் அல்லாஹ்வுக்கு குறை கூறுவதற்கு சமமாகும். அல்லாஹ்வின் ஹபீபான அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வின் தூதரை நாம் கண்ணியப்படுத்துவோமேயானால் அந்த கண்ணியம் அல்லாஹ்வுக்கு போய் சேரும். அவர்கள் மீது ஈமான் கொண்டோமேயானால் அந்த ஈமான் அல்லாஹ்வுக்கு சேரும். அதற்காகத்தான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா வான்மறையில் கூறி நிற்கின்றான், மை யுதிஇர் ரசூல ஃபகத் அத்தா அல்லாஹ். எவர் ரசூலுக்கு அடிபணிந்தானோ அவன் அல்லாஹ்வுக்கு அல்லாஹ்வுக்கு எவர்கள் அடிபணிந்தார்களோ அவர் ரசூலுக்கு அடிபணிந்தார் என்பதாக கூறப்படவில்லை. யார் ரசூலுக்கு அடிபணிந்தானோ, ரசூல் இல்லாதது ஈமானே அல்ல. அதற்காகத்தான் ஆக ரசூலை ரசூலாக ஏற்றுக்கொள்வது. நபி என்று சொன்னால் நபிக்கு அர்த்தம் என்னவென்று சொன்னால் மறைவான ஞானத்தை அறிவிக்கின்றவர். அகராதியில, இங்கிலீஷ் அகராதியில பாருங்க, தமிழ் அகராதியில பாருங்க, ப்ராஃபெட்டுக்கு என்ன அர்த்தம் கூறியிருக்கின்றார்கள். டிக்ஷனரியில ப்ராஃபெட் என்று சொன்னால் பின்னால் வருவதை முன்னால் எடுத்து கூறுகின்றவர் ப்ராஃபெட். தூதர் என்று சொன்னால், அல்லாஹ்வின் தூதர் என்று சொன்னால் பின்னால் வருகின்றதை மறைவான விஷயத்தை அறிவிக்கின்றவர்கள். ஆக நபிக்கு மறைவான விஷயம் இல்லை என்று ஒருவர் கூறுவாரேயானால் நிச்சயமாக அவன் நபி இல்லை என்று சொல்வதற்கு சமமாகும். ஏன்னு சொன்னால், ஒரு வைத்தியரை பார்த்து வைத்தியம் தெரியாதுன்னு சொன்னா என்ன அர்த்தம்? அவர் வைத்தியர் இல்லை. ஒரு வியாபாரியை பார்த்து வியாபாரம் தெரியாது என்று சொன்னால் என்ன அர்த்தம்? அவர் வியாபாரி இல்லை. ஆக ஒரு டாக்டரை பார்த்து இவருக்கு மருத்துவம் தெரியாது என்று சொன்னால் அவன் மருத்துவர் இல்லை என்று அர்த்தம். பின்ன ஒரு நபியை பார்த்து மறைவான ஞானம் நபிக்கு இல்லை என்று சொல்வானேயானால் அவன் நபி இல்லை என்று சொல்வதற்கு சமமாகும். ஆக ஈமான் பரிபூர்ணமாக ஈமான் கொஞ்சம் கூட உள்ள சேராது. அதுக்காக தான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா வான்மறையை கூறுகின்றான், இன்னல் லதீன யுஸாரிஊன வலா யஹ்ஸுன்க அல்லதீன யுஸாரிஊன ஃபில் குஃப்ரி. ஏ ஹபீபே, அவர்களுடைய குஃப்ரியத்தின் பக்கம் விரைந்தோடுவது உனக்கு கவலைக்கு, நீ கவலைப்பட வேண்டாம். அதற்காக உனக்கு அதுக்கு கவலைக்கிடமாக இருக்க வேண்டாம். எவர்கள் குஃப்ரியத்தின் பக்கம் விரைந்தோடுகின்றார்களோ அவர்களுக்காக நீ கவலைப்பட வேண்டும். அந்த கவலை உமக்கு வேண்டாம். அவர்கள் யார் என்று சொன்னால் வாயளவு கூறுகின்றார்கள், நாங்கள் ஈமான் கொண்டோம். மினல்லதீன காலு ஆமன்னா பியஃப்வாஹிம், அவங்க வாயளவு சொல்றாங்க, வாய் சவுடா சொல்றாங்க ஈமான் கொண்டோம்.
மினல்லதீன காலு ஆமன்னா பிஅஃவாஹிம் வலம் தூமின் குலூபுஹும், அவருடைய உள்ளங்கள் முஸ்லிம்கள் அல்ல, உள்ளத்தால் அவர்கள் மூமின்கள் அல்ல. ஆக மூமின் என்பவன் உள்ளத்தால் அல்லாஹ்வின் ஹபீபான அன்னவர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணியத்தை கொண்டு அல்லாஹ்வின் ஹபீபான அன்னவர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உண்மையான அல்லாஹ்வின் தூதராக ஏற்றுக்கொள்வது ஈமான். அந்த ஈமான் உடையவர்கள் தான் அல்லாஹ்வின் வலிமார்களாக ஆக முடியும். அல்லதீன ஆமனு வகானு யத்தகூன், அல்லாஹ்வின் வலிமார்கள், அவர்களுக்கு எந்த கவலையும் இல்லை, அவர்கள் துக்கப்பட மாட்டார்கள். அவர்கள் யார் என்று சொன்னால் ஈமான் கொண்டவர்கள், தக்வா உடையவர்கள். இந்த தக்வாவை பற்றி இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் பேசப்படும். வமா அலைனா இல்லல் பலாக்.